ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குக்கரில் இறால் பிரியாணி எப்படி குலையாமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் பிரியாணி ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, இது 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவும் இறாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், சீரக சம்பா ரைஸ். அரிசியையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்து குக்கரில் விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இறால் பிரியாணி செமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. நமக்கு டைமும் ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.